குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் அரே எக்ஸெப்ட் செல்ஃப். எக்ஸ்டர்னல் லிங்க்கில் ப்ராப்ளம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, given an integer array nums, return an array answer such that answer of I is equal to the product of all the elements of nums except nums of I. The product of any prefix or suffix num is guaranteed to fit in a 32-bit integer. You must write an algorithm that runs in O of n time and without using the division operation. ஓகே, ஸோ மெயின் பாயிண்ட்டே வந்துட்டு இதுதான். O of n டைமில் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும். நம்ம வந்துட்டு எப்படி யோசிப்போம் அப்படின்னா, நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா we have to use இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல இருக்க, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம இதை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது நெஸ்டட் லூப்பில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம 0லேருந்து n டைம் நம்ம ரன் பண்ணுறதுனால நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி O of n ஸ்கொயர். பட் அவங்க வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து நம்மளை யூஸ் பண்ண சொல்லலை. ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் ஆப்டிமைஸ் சொல்யூஷன். ஓகே, நான் என்ன சொல்யூஷனுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்புட்டில் நம்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4னு கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டில் வந்து 24 12 8 and 6. இது எப்படி வருது அப்படின்னா, இப்போ இந்த 1 தவிர இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ். ரிசல்ட்டில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 24னு வந்திருக்கு. இந்த 24 எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னா, ஃபஸ்ட் இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்துக்கிறோம். 2 into 3 6, 6 into 4 24. ஸோ அதை தூக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் போடுறோம். இப்போ செகண்ட் இண்டெக்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்த 2வை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்துட்டு இன்டூ பண்ணணும். அப்படி பண்ணும்போது 1 into 3 6, 1 into 3 3, 3 into 4 12. ஓகே, ஸோ தேர்ட் பிளேஸில் வரும்போது நம்ம 3யை தவிர மற்ற எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். 1 into 2 2, 2 into 4 8. அதே மாதிரி நம்ம 4க்கு வரும்போது சேம் 1 into 2 2, 2 into 3 6. ஸோ the output will be 24 12 8 and 6. இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு இன்புட் அரே 1 2 3 4 நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இங்கே. ஓகேவா, சரி, இங்கே இருக்குது 1 2 3 4. அதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 அரே நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் வித் த சேம் சைஸ் ஆஃப் இன்புட் அரே. ஸோ இன்புட்டில் வந்துட்டு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம லெஃப்ட்லேயும் வந்துட்டு 4 எலமெண்ட்ஸ் இருக்கும், ரைட்லேயும் வந்துட்டு 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது சைஸ் வந்துட்டு 4ஆக இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெஃப்ட் அரேயில் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக 1ன்னு வச்சுக்கோங்க, ரைட் அரேயில் லாஸ்ட் எலமெண்ட்டாக 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த லெஃப்ட் அரே எப்படி நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா, லெஃப்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் அண்ட் இன்புட் அரேயோட ஃபஸ்ட் எலமெண்ட் இதை ரெண்டையும் இன்டூ பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு செகண்ட் இண்டெக்ஸில் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு 1ன்னு நமக்கு தெரியும் லெஃப்டோடது, இன்புட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் 1ன்னு தெரியும். இது ரெண்டையும் இன்டூ பண்ணோன்னா 1. இதுதான் வந்துட்டு நம்மளோட செகண்ட் எலமெண்ட். அதுக்கடுத்து அதுக்கடுத்து 1 into 2 2. அதுக்கடுத்து 2 into 3 6. ஸோ நம்ம வந்துட்டு லெஃப்ட் அரேயை நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ரைட் அரேயை ஃபில் பண்ணுவோம். ரைட் அரே ஃபில் பண்ணும்போது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வாங்க, லாஸ்ட் எலமெண்ட்லேருந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு வரும். ஸோ லாஸ்ட் எலமெண்ட்டை நம்ம 1ன்னு வச்சுருக்கோம். இன்புட்டோட லாஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு 4ன்னு இருக்குது. 4 into 1 4. அதுக்கடுத்தது 3 into 4 12. 12 into 2 24. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் அரேயும் ரைட் அரேயும் நம்ம பாப்புலேட் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து நம்ம இன்புட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவுட்புட் அரேயை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லெஃப்ட் அரேயோட ஃபஸ்ட் எலமெண்ட் இன்டூ ரைட் அரேயோட ஃபஸ்ட் எலமெண்ட் 1 into 24 1ன்னு இருக்குது. அதுக்கடுத்து இங்கே 24ன்னு இருக்குது. ஸோ 1 into 24 will be 24. இதுதான் வந்து நம்ம ரிசல்ட்டோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ். அதுக்கடுத்தது 1 into 12 போட்டோன்னா 12 தான் ஆன்சர். அதுக்கடுத்து 2 into 4 போட்டோன்னா 8 தான் ஆன்சர். அதுக்கடுத்து 6 into 1 போட்டோம் அப்படின்னா 6 தான் ஆன்சர். ஸோ 24 12 8 and 6 நம்மளோட அவுட்புட் இங்கே வந்துருச்சா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு கோடு வந்து நம்ம போடுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ஸோட லென்த்தை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். int n equal to nums dot length and
ரிசல்ட்டுக்கு ஒரு அரே கிரியேட் பண்ணலாம். நியூ இன்ட் ஆஃப் சைஸ் n. அதுக்கடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் அரேஸை கிரியேட் பண்ணுறோம் வித் த சேம் சைஸ் ஆஃப் இன்புட். அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் எலமெண்ட்டோட லெஃப்ட் அரேயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ரைட் அரேயோட லாஸ்ட் எலமெண்ட்டையும் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் அரேயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0 ஈக்குவல் டு 1 அண்ட் ரைட் எலமெண்ட்டோட லாஸ்ட் எலமெண்ட், ஓகே, ரைட் அரேயோட லாஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா n-1ன்னு வரும். n வந்துட்டு அதோட லென்த்து n-1ன்னு போட்டோம்னா நம்மளோட லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துடலாம். அதையும் வந்துட்டு நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறோம். அதாவது லெஃப்ட் அரேயை நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ i ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம வந்துட்டு லெஃப்ட் அரேயோட 0th எலமெண்ட்டில் நம்ம 1ங்கிற வேல்யூ வச்சுருக்கோம். ஸோ i வந்துட்டு 1ல் ஸ்டார்ட் ஆகும். i is less than n, i ப்ளஸ் ப்ளஸ் நம்ம கமெண்ட்டில் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் அரே. ஸோ லெஃப்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டில் நமக்கு வந்துட்டு 1 இருக்குன்னு தெரியும். ஸோ செகண்ட் எலிமெண்ட்லேருந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஆஃப் i ஈக்குவல் டு லெஃப்ட் ஆஃப் i-1 இன்ட்டு nums ஆஃப் i-1. ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த ஃபார் லூப் முடியும் போது லெஃப்ட் அரே ஃபுல்லாக ஃபில் ஆயிடும். அதுக்கு அடுத்தது ஃபில் ரைட் அரே. இது பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்ம ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறோம். இன்ட் i ஈக்குவல் டு ரைட் அரேயோட லாஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி எலிமெண்ட்லேருந்து தான் நம்ம வந்துட்டு வேல்யூஸ் ஃபில் பண்ணோம். ஸோ n-2லேருந்து இது ரன் ஆகும். i is greater than or equal to 0 i minus minus. ஏன்னா நம்ம வந்துட்டு பேக்வர்டில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஆஃப் i will be right of i plus 1 into nums of i plus 1. இதே வந்துட்டு நம்ம ப்ளஸ் 1 போட்டிருக்கோம் அப்படின்னா ஏன்னா ரைட்லேருந்து தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், செகண்ட் எலிமெண்ட் ஆல்ரெடி வந்துட்டு ரைட்டில் லாஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி எலிமெண்ட் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரைட்டோட i plus 1 அதுக்கப்புறம் நம்ஸோட i plus 1, அதாவது 4 into 1 வந்துட்டு இன்டூ பண்ணிவிட்டு நம்ம வந்து 4ன்னு இங்கே போடுவோம். ஸோ அதனால நம்ம வந்துட்டு ரைட் ஆஃப் i plus 1 இன்டூ நம்ஸ் ஆஃப் i plus 1 நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட லெஃப்ட் அரே இருக்குது, ரைட் அரே இருக்குது. இதுலேருந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா ரிசல்ட் அரே வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இன்ட் i ஈக்குவல் டு 0 i is less than n i plus plus. ஸோ ரிசல்ட் அரே வந்துட்டு நமக்கு எம்டியாக இருக்கும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபில் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா result of I equal to left of I into right of I. That's it. நமக்கு வந்துட்டு ரிசல்ட் அரே நமக்கு கிடச்சிருக்கும். அதாவது நம்ம இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் இந்த ரிசல்ட் அரே. 1 into 24 24, 1 into 12 12, 2 into 4 8, 6 into 1 6. ஓகே, இதுதான் வந்துட்டு நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். வாங்க ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், ரன் பண்ணியாச்சு. சொல்யூஷன் வந்துட்டு 2 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து சப்மிட் பண்ணி பார்க்கலாம். எஸ், சப்மிட்டும் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நமக்கு என்ன இதில் ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன் என்னென்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ். டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா எத்தனை நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் வந்து ஒரு ஃபார் லூப் 0லேருந்து n வரைக்கும் ரன் ஆகும். இந்த ஃபார் லூப் 0லேருந்து n வரைக்கும் ரன் ஆகும். அதுக்கடுத்து மூணாவது ஃபார் லூப்பும் 0லேருந்து n வரைக்கும் ரன் ஆகும். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா 3 into n டைம்ஸ் எடுக்கும். இதுவே நம்ம பிக் நோட்டேஷனில் எழுதும்போது இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ big O of nங்கிறது தான் நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதுக்கடுத்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலையும் சேம் தான்.
இப்போ வந்துட்டு நம்ம எத்தனை அரேஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், 3 அரே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று வந்துட்டு நம்ம ரிசல்ட்டுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம், ஸோ அதை இக்னோர் பண்ணிடலாம். அதுக்கு இல்லாமல் ஆப்ரேஷனுக்காக 2 அரே யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே வந்துட்டு சைஸ் ஆஃப் n. ஸோ இட் வில் பி 2 into 2 times the size of n நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம big O நோட்டேஷனில் எழுதும்போது இந்த கான்ஸ்டன்ஸை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இட் வில் பி big O of n. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.